காந்தியையும் காமராஜரையும் இணைந்து சிந்தித்த ஒரு காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன். நாகர்கோவில் மக்களவை தொகுதியில் 1977 ஆண்டு காங்கிரஸ் வேட்பாளராக குமரி அனந்தன் பெயர் அறிவிக்கப்பட்ட போது நாடு முழுவதும் கவனம் ஈர்த்தார். ஏனென்றால் முன்னதாக காமராஜர் நின்று வென்ற தொகுதி அது. காந்தி காமராஜர் சிந்தனையை உரக்க பேசி வந்தவர் 1980 காந்தி காமராஜ் காங்கிரஸ் கட்சி என்ற புதிய கட்சியையே ஆரம்பித்தார். இரு தேர்தல்களில் திருவொற்றியூர் தொகுதியில் அக்கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அந்த அளவிற்கு ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேச்சுக்கு தனி செல்வாக்கு இருந்தது. பின்னர் அகில இந்திய காங்கிரசோடு தன் கட்சியை இணைத்த அவர் இறுதி வரை காங்கிரசிலேயே தொடர்ந்தார். 1996 மூப்பனார் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரசின் பெரும்பாலானோர் தனித்துச் சென்று தமிழ் மாநில காங்கிரஸ் என்று தனி கட்சியை ஆரம்பித்த போது காங்கிரஸ் கட்சி ஒன்றுமில்லாமல் ஆகிவிடக்கூடாது எனும் நோக்கில் அதிலேயே நீடித்தவர் குமரி அனந்தன். மிக இக்கட்டான காலகட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பொறுப்பில் இருந்தவர். ஒருமுறை நாடாளுமன்ற உறுப்பினர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளில் இருந்தபோதும் சென்னையில் வாடகை வீட்டில் வாழும் நிலையிலேயே குமரி அனந்தன் இருந்தார். மிக எளிமையான வாழ்வை வரித்துக் கொண்ட நான் பெருமைமிகு காங்கிரஸ் தொண்டன், காந்தி காமராஜர் வழி வந்தவன் என்று சொல்வார். மகள் தமிழிசை பாஜகவின் மாநில தலைவர், ஆளுநர் பதவிகளுக்கு சென்ற போதும் தன்னுடைய அரசியலில் உறுதிபட இருந்தவர் குமரி அனந்தன். காங்கிரசின் எளிய தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த அவரை காலம் அழைத்துக் கொண்டது.